ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் தான் போக போகிறோம். வாங்க நம்ம போயிட்டு பேசுவோம். நான் என்னோடய நாத்தனார், அவங்க ஹஸ்பண்டு, பையன் 4 பேர் வந்து கிளம்பிட ஸ்கூட்டியில். என் பையனை பாருங்கள், அவனை முன்னாடி உட்கார சொன்னால் அவன் உட்கார மாட்டேன்னு சொல்கிறான். கேப்பை கீழே இருக்கிட்டு சண்டை போடுறான். அவன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. போகிற வழியிலே வந்து ஜூஸ் வந்து வாங்கி குடித்தோம். 4 ஜூஸை தம்பிக்கு வந்து அந்த இது வாங்கி கொடுத்தோம். குடிச்சிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டல் போகிற சைடு வியூ பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்க இந்த இடம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி தாங்க, கடல் தண்ணி. உஸ்டேரின்னு வாங்க இந்த இடத்த. இது நியர்பையில் தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதுச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகிற இடம் வந்து இங்கே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பறவைகள் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குவாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா மரங்கள் மாதிரி இருக்கும் அந்த தண்ணிக்கு நடுவில். ஒரு நாள் வந்து உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன். அதை நாங்கள் இங்கே தான் வந்து செக்கப் காட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி செக்கப்புக்கு வந்து வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டோம். அந்த காற்று அதுவும் பார்க்கவே வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த வியூவும் வரும்போது அந்த வியூவை நான் காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட் ஒவ்வொன்றும் வந்து எனக்கு வேல்யூபிள். கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். போகும்போதே தெரியும், இந்த சைடில் இருக்க வியூலாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறோன்னா, தம்பியோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்காக தான் வந்து செக்கப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தோம். நான், நாத்தனார், அப்புறம் என்னோடய பையன் ஃப்ரெண்டில் இருக்கேன், ஹஸ்பண்ட் வந்து 4 பேரும் வந்தோம். உள்ளே வந்துட்டு ஸ்கூட்டிலே நாங்கள் வந்து வந்துட்டோம். வந்தோடனே வந்து நம்ம வந்த டைமில் வந்து அவ்வளோவா ரஷ் கிடையாது. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரெக்னன்சிக்கு வந்து இப்போ இந்த சிஸ்டம் வந்துருக்கு. செக்கப் எல்லாமே வந்து ஃப்ரீ, டெலிவரி எல்லாம் ஃப்ரீ. பிளட் டெஸ்ட் மட்டுக்கும் தான் வந்து 200 400 சரி. நியர்பை பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க யாருன்னா வந்து டெலிவரி இங்கே பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டலில் வந்தாச்சு, டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே வந்து கேன்டீன் போயிட்டு சாப்பிடலாம். ஏன்னா 2 o'clock ஆகிட்டு. 2 o'clock ஆனோன்னா ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா. என்னோடய பையனை பாருங்களேன் எப்படி ஜூஸ் குடிக்கிறாங்கன்ட்டு, பறந்துக்கிட்டு குடிக்கிறாங்க வந்து. அப்புறம் சரின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணேன். நான் வந்து பிரியாணி ப்ளஸ் ரைத்தா ஆர்டர் பண்ணேன். இது சாப்பிட்டுட்டு வரவே கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட் கேன்டீன். ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. பிரியாணி மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. நாங்கள் பிரியாணி மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். குடிச்சிட்ருக்காரு. அவருக்கு எதாவது வேணுமானா வேணான்னு சொன்னார் என்னோடய பையன். சரி பிரியாணி மட்டும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றாரு. ப்ரௌனி வாங்கினோம், அதை பாருங்கள் அவன் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவேன். எப்படி இந்த குழந்தைங்களோட டெக்னிக்கை பாருங்களேன். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றாங்க, கையில் வச்சு எடுத்து சாப்பிட்றாராம். இப்போ இந்த வியூவை பாருங்கள், அவ்வளோ காற்றுங்க. ரிட்டர்ன் வெளியே போகிறோம், அவ்வளோ காற்றடிக்குது. அந்த சைடில் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து கிரிக்கெட் வந்து சொல்லி கொடுப்பாங்க. கிரிக்கெட் இங்கேருந்து வந்து ப்ளேஸ் ஆகி பெரிய பெரிய இடத்துங்களுக்கு, பெரிய பெரிய இதுக்கு ஸ்டேட்டுக்கு போவாங்க போல். அது அங்கே ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வழியை பார்த்தாலே தெரியும். ஸ்டேட் சைடு கம்பி போட்டிருப்பாங்க. ஏன்னா யாரும் அந்த சைடில் விழாமல் இருக்கிறதுக்காக, சேஃப்டிக்காக இந்த சைடு வந்து கம்பி போட்டுட்ருக்காங்க, போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய இடங்க அது. பார்த்தாலே உங்களுக்கு சைடில் பார்த்தாலே தெரியும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பாண்டிச்சேரியில் உஸ்டேரி நிறைய. அப்புறம் அது இல்லாமல் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து பிக்னிக்காக கூட இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. பாண்டிச்சேரி நியர்பையில் இருக்கவங்க, தமிழ்நாட்டு நியர்பையில் இருக்கிறவங்க, பார்டரில் இருக்கிறவங்க வந்து இங்கே வருவாங்க. அந்த வியூ பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தாலே தெரியும். ஒரு சில இடத்துல வந்து அன்வான்டாக குப்பைங்க அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ சொன்னாலும் மக்கள் கேட்குறது கிடையாது, டஸ்ட்பினில் போடுறதில்ல. அங்கே பார்த்தாலே தெரியும். அவ்வளோ அந்த 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 சென்டரில் இருக்குது பாருங்கள், அந்த செடிங்கள் நடுவில் ஒரு மரம், அதில் அவ்வளோ பறவைகள் வந்து உட்காந்துருக்கும். நான் சொன்ன இடம் உசுட்டேரி வந்து வந்துட்டு இதுதான் வந்து இங்கெல்லாம் வந்து உட்காந்து பிக்னிக் வரவங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு இங்கே வருவாங்க. ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் ஃப்ரண்ட் வியூ.
நம்ம சேனலில் வந்து இதுக்கப்புறம் வந்து நிறைய கண்டென்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் தான் ஆதரவு தரணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய்.